இப்போ தமிழக அரசு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில இருக்கிற தகவலை சொல்லி இதுதான் நடந்த விஷயம், இனி தவறான தகவல்களை பரப்பாதீங்கன்னு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. தவறான தகவல் தான் குற்றப்பத்திரிகையில் இருக்கு. ஆகவே அந்த தவறான தகவல்களை தமிழக அரசே சொன்னாலும் முதலமைச்சரே சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த பிரச்சனையில் தலித் மக்களுடைய அதிருப்தியை நிச்சயமாக திராவிட மாடல் அரசு சந்திக்க கூடாது என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். நீங்க அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா, அந்த பத்மாவுடைய கணவர் முத்தையா, சண்முகங்கிற ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர், அவர் தான் தண்ணி போடுற அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை அந்த வேலையிலிருந்து இவர் தூக்கிட்டதாகும். யாரு? முத்தையா, பத்மாவுடைய கணவர் தூக்கிட்டதாகும். அப்ப அவரை பழி வாங்கணும், சண்முகம் அநீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால முத்தையாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சண்முகனுடைய தூண்டுதல்ல இது நடந்ததா சொல்றாங்க. சண்முகத்துக்காக தான் இது நடந்ததுன்னா சண்முகத்தினுடைய தூண்டுதல் இருக்கணுமா இல்லையா? ஏன் சண்முகத்தின் பேரு குற்றப்பத்திரிகையில இல்ல?